ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 105 நல்குரவு 1049வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நெருப்பினுள் துஞ்சலுமாகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. நெருப்பினுள் துஞ்சலுமாகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. நெருப்புக்குள்ளே விட உட்காந்து தூங்கிடலாம், ஆனால் பசி வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுது தூங்கவே முடியாது, தூக்கமே வராது. இரவு முழுதும் புரண்டு புரண்டு படுக்க வேண்டும், பகல் முழுவதும் புரண்டு புரண்டு படுத்து என்ன கதறி கதறி அழுது உணவு சாப்பாடு குடிக்க தண்ணீர் என்று வாய் பிதற்றி கொண்டே இருக்கும். கை ஏந்துவான் போகின்றவர்களை எல்லாம் பார்த்து செய்கையாலே காட்டுவான். உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்று செய்கையாலே காட்டுவான். பேசுவதற்கு கூட அந்த சக்தி இல்லை, வாய் விட்டு கேட்பதற்கு கூட சக்தி இல்லை. அவ்வளவு சக்தி இழந்து விடுகிறது, சக்தியெல்லாம் போய்விடும். உணவு இல்லை என்றால் சக்தியெல்லாம் போய்விடும். கை ஏந்தியே செய்கையினாலே காட்டுவான், அந்த அளவுக்கு போய்விடும். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நெருப்பில் கூட தூங்கிடலாம்பா. பசி இருக்கின்ற பொழுது தூங்கவே முடியாது, தூக்கமே வராது. எப்படி தூங்க முடியும்? அதான் எரிகின்ற பொழுது எப்படி தூக்கம் வரும்? எரிச்சல் தாங்க முடியுமா நம்மால்? நெருப்பிலே சுடுகிறான், அந்த நேரத்தில் நாம் சிரிக்க முடியுமா? ஒருவன் நெருப்பிலே கொண்டு வந்து சுடுகிறான், சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியாது, அழத்தான் தோன்றும். அழுகைத்தான் வருமே ஒழிய சிரிப்பு வராது. அதே போல் பசி இருக்கின்ற பொழுது சிரிக்க முடியாது, சிந்திக்க முடியாது, அழுகைதான் வரும். சுருண்டு கீழே விழ வேண்டிய நிலைமைதான் வரும். சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக விண்கலங்களை அனுப்புகிறார்கள். சில விலங்குகளை உள்ளே வைத்து அனுப்புகிறார்கள், குரங்கு போன்ற விலங்குகளை. மனிதனே இப்பொழுது சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கு விண்கலத்திலே மனிதனே போகிறான். எப்படி போகிறான் தெரியுமா? சூரிய ஒளி தாக்கினால் கூட அந்த விண்கலம் எரியாது, அதை உள்ளே இருக்கின்ற மனிதனுக்கு ஆபத்து வராது. ஏனென்றால் அதன் மீது படுகின்ற வெப்பத்தை திருப்பி அனுப்புகின்ற ஒரு சக்தியை அறிவியல் விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கின்ற காரணத்தினாலே எப்படிப்பட்ட வெப்பம் வந்தாலும் அந்த வெப்பத்தை திருப்பி அனுப்புமே ஒழிய உள்ளே எடுத்துக்கொள்ளாது அந்த விண்கலம். அப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்கி சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கு போகிறார்கள், விண்கலத்தை அனுப்புகிறார்கள். அதில் மிருகங்கள் இருந்தாலும், குரங்கு போன்ற விலங்குகள் இருந்தாலும் கூட, மனிதனே இருந்தாலும் கூட ஆபத்து வராது. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், தூங்கிக் கொண்டே கூட போகலாம், சூரியன் அருகிலே கூட தூங்கலாம். அப்படி விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ஆனால் இந்த பசி என்ற நெருப்பு எரிகின்ற பொழுது தூக்கம் வரவில்லையே, தூங்க முடியாதே. எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் பணத்தை சாப்பிட முடியுமா? பசிக்கு உணவில்லாது துடிக்கிறான் பணக்காரன், கோட்டீஸ்வரன், ஆனால் உணவு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட இடத்திலே மாட்டிக்கொண்டான். 2 வேளை 3 வேளை கூட ஆகிவிட்டது, 3 வேளை உணவு இல்லை. 4வது வேளை அடுத்த நாள் வருகிறது, வயிறு எரிகிறது. பணக்காரன் தான், கோடியாக பணம் வைத்திருக்கிறான், அவனால் தூங்க முடியவில்லை. கதறுகிறான், சோற்றுக்கு உணவுக்கு கதறுகிறான். அப்படிப்பட்ட நிலைமை வந்துவிடும். நெருப்பில் கூட தூங்கி விடலாம் மனிதா, பசி வந்தால் தூங்க முடியாது, தூக்கமே வராது. அப்படிப்பட்ட கொடுமையானது இந்த வறுமை. அந்த வறுமை நிலைக்கு நீ போக வேண்டுமா? எப்படிப்பட்ட தெரியுதா? தூங்க முடியாது, சிரிக்க முடியாது, அழுது கொண்டே தான் இருக்க வேண்டும். நோய் மேல் நோய் வந்து கொண்டே இருக்கும், நோய் தாக்கி கொண்டே இருக்கும், குற்றங்கள் மேல் குற்றம் செய்து கொண்டே இருப்பாய். தேவையில்லை, நீ உன்னை மாற்றிக்கொள், உழைப்பதற்கு கற்றுக்கொள். உழைத்து பிழைப்பதற்கு, உணவுக்காக நீ உழைக்க வேண்டும். உன் பசியை போக்குவதற்காக நீ சிறிதளவு உழைத்து சம்பாதி என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.